சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோகோவில் ரீஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு லேப்டாப் ஆன் பண்ணுறப்ப டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பயாஸ் மெனு வந்துடும். ஸோ அதில் நீங்கள் செக்யூரிட்டி டேப் போனீங்கன்னா செக்யூர் பூட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேப்டாப்பை நார்மலாக ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக எப்பவும் போல் விண்டோஸ் லோகோ உங்களுக்கு ஆன் ஆகும். செட்டிங்ஸை மாற்றினதுக்கப்புறம் இங்கே நீங்கள் எப்பவும் போல் விண்டோஸில் லாகின் ஆகிட்டு உள்ளே வந்துருங்க. அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ திஸ் பிசியில் போயிட்டு இந்த சி டிரைவுக்கு இல்லை டி டிரைவுக்கு பிட் லாக்கர் எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ பிட் லாக்கர் எனேபிள் இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே அது ரீஸ்டார்ட் பண்ணி நீங்க லாகின் பண்றப்ப உங்களை பிட் லாக்கர்ல லாக் பண்ணி வச்சிரும். ஸோ அதனால மறக்காம பிட் லாக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ பிட் லாக்கர் ஆஃப்ல இருந்துச்சுன்னா இங்க டர்ன் ஆன் அப்படின்னு சொல்லி காட்டும். ஒருவேளை இந்த இடத்துல ஆன்ல இருந்துச்சுன்னா இந்த இடத்த ஆஃப் பண்ண சொல்லி காட்டும். ஸோ நீங்க மறக்காம இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஓஎஸ் பிட் லாக்கரை லாக் பண்ணி விட்டுடும். ஓஎஸ்குள்ள உங்களால திரும்ப வரவே முடியாது. ஸோ இதை டர்ன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொடுத்துருக்க அந்த ஃபைல்ல போயிடுங்க. ஸோ இதுதான் அந்த ஃபைல்ஸ். ஸோ இந்த லிங்க் நம்ம எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்த செட்டப் ஃபைல் இருக்கு. ஸோ இதான் நம்ம ரன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம எந்த இமேஜை அதுக்கு செட் பண்ண போறோமோ அந்த இமேஜை ஸ்பிளாஷ்னு சொல்லி நேம் வச்சுக்கணும் நம்ம. ஸோ அப்போ நம்ம எந்த இமேஜை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த இமேஜை நம்ம உள்ள போய்கிட்டு இங்க ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் வித் பெயிண்ட்ல கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பெயிண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களால சைஸை ஷ்ரிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு மறக்காம இதுல இருந்து சேவ் அஸ் பண்ணுங்க. ஸோ சேவ் அஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிஎன்ஜி ஃபார்மேட்லயே நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல அந்த ஃபைல் லொகேஷன் நம்ம எங்க இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பீங்களா, ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இந்த ஃபைல் லொகேஷன்ல என்ன பண்ணிக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த லோகோன்னு இருக்குல்ல, இது லோகோக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்பிளாஷ் ஸோ ஸ்பிளாஷ்னு சொல்லி இந்த மாதிரி சேவ் பண்ணிடுங்க. ஸ்பிளாஷ் டாட் பிஎம்பின்னு சொல்லி. ஸோ இப்போ சேவ் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இருக்கிறதா ரிப்ளேஸ் சொல்லி கேட்கும். ஸோ எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் ஆனது ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா இங்க மாறிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த செட்டப்பை நம்ம ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல கொடுக்கணும். ஸோ ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்த உடனே இங்க நமக்கு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பாத்தீங்க அப்படின்னா இங்க ஐ ஃபார் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால நீங்க ஐய கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த அந்த லோகோ இங்க ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லோகோ தான் அப்படின்னு சொல்லி நீங்க கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க என்ன பண்ணலாம், இது எக்ஸ பிரஸ் பண்ணீங்கன்னாவே இங்க இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்க கம்ப்ளீட் இன்ஸ்டால் சக்சஸ்ஃபுல் அண்ட் பிரஸ் எனி கீ டு எக்ஸிட். ஸோ இது வந்த உடனே இன்ஸ்டாலேஷன் பக்காவா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஆன் பண்றப்ப டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணுறப்ப இங்கே பூட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பூட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த விண்டோஸ் பூட் மேனேஜர் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு உள்ளே போக எரர் அடிக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஹேக் பிஜிஆர்டின்றதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் பூட் ஆப்ஷனாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த குவிட் பூட் டிசேபிள் பண்ணுறீங்க எனேபிளில் இருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த ஃபஸ்ட் லோகோ வராது இதை டிசேபிள் பண்ணால். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோகோவில் ரீஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். தேங்க்யூ. மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.